கோவைக்காய் பொரியல் செய்வதற்கு 150 கிராம் கோவைக்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 1 நறுக்கியதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு கோவைக்காயை பொடியாக நறுக்கி அதனையும் போட்டு கறிவேப்பிலை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு வதக்கி 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி மூடி போட்டு சிம்மில் 10 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் கோவைக்காய் நன்றாக வெந்து வந்துவிடும். நாம் 1 ஸ்பூன் பொரிகடலை மாவும் 1/2 ஸ்பூன் வெல்லமும் போட்டு இறக்கினோம் என்றால் அருமையான கோவைக்காய் பொரியல் ரெடி. இது சப்பாத்தி, சாதம் அனைத்திற்கும் அருமையாக இருக்கும். நாம் வெல்லம் போட்டு செய்வதால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இது ஆரோக்கியமானதும் கூட.